இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. கோவில் நகரம், பட்டு நகரம் என கூறப்படும் காஞ்சிபுரத்திற்கு நாள்தோறும் வெளிமாநில மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். இது மட்டுமில்லாது திருமண நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பட்டு சேலைகள் வாங்க அதிக அளவில் கூடுவதால் பிரதான சாலையான காந்தி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறைக்கு புகார்கள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 2 சக்கர வாகன பாதை, 4 சக்கர வாகன பாதை என பிரிக்கப்பட்டு அதற்கான பேரிகார்டுகள் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சோதனை முறையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் பின் மாற்றங்கள் இருப்பின் அதனை செய்ய காவல்துறைக்கு எஸ்பி உத்தரவிட்டார். மேலும் வணிக நிறுவனங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் எஸ்பி வேண்டுகோள் விடுத்தார். அதிகாலை 4 மணிக்கு பணிகளை முடித்து போக்குவரத்து காவலர்கள் மற்றும் விஷ்ணுகாஞ்சி காவல்துறையினர் என அனைவரும் சென்ற நிலையில் 4 மணி நேரத்திலேயே காந்தி சாலையில் உள்ள பிரபல தனியார் பட்டு சேலை நிறுவனம் தனது வாடிக்கையாளர்கள் வருவதற்கு ஏற்பாடுகள் மற்றும் கயிறுகளை அவிழ்த்து அட்டூழியத்தில் ஈடுபட்டது. உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பெண் காவலரிடம் இதுகுறித்து புகார் தெரிவித்த நிலையில் உடனடியாக அப்பகுதிக்கு சென்ற பெண் காவலர்கள் அங்கிருந்த ஊழியர்களை உடனடியாக அதனை மீண்டும் சரி செய்ய வேண்டும் எனவும் எஸ்பி உத்தரவை மதிக்க மாட்டீர்களா என கடுமையாக எச்சரித்ததன் விளைவாக உடனடியாக ஊழியர்கள் அந்த இடத்தில் மீண்டும் தடுப்புகளை அமைத்தனர். மேலும் சிவகாஞ்சி காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் ஊழியர்களை அழைத்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் எச்சரித்ததால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் இதுபோன்ற தவறு செய்ய மாட்டோம் என தெரிவித்தனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்த ஒரு நிலையில் தனியார் பட்டு சேலை நிறுவனத்தினர் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் அத்துமீறலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.